எடப்பாடி பழனிசாமியை தமது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் எஸ்பி வேலுமணி அவரது இல்லத்தில் சந்திப்பதற்காக சென்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளனர். இது அரசியல் களத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? அதிமுகவில் இரட்டை அணியாக பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் மீண்டும் தாய் கழகத்திற்கே இணைந்திருப்பதாக கே.சி. வீரமணியும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் சி. விஜயபாஸ்கர் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சபாநாயகரை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சி. விஜயபாஸ்கர் மற்றும் சி. வி. சண்முகம் ஆகியோர் தனித்தனியாக வந்து சபாநாயகரை சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அறையில் சந்தித்து என்ன மாதிரியான கடிதத்தை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சி. வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும், அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாகவும் வந்து சபாநாயகரிடம் மனுக்களை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மனுக்கள் மீது அதாவது சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடா தேர்வு குறித்து தங்கள் அணியை சார்ந்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியை தமது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் எஸ்பி வேலுமணி அவரது இல்லத்தில் சந்திப்பதற்காக சென்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளனர். இது அரசியல் களத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? அதிமுகவில் இரட்டை அணியாக பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் மீண்டும் தாய் கழகத்திற்கே இணைந்திருப்பதாக கே.சி. வீரமணியும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் சி. விஜயபாஸ்கர் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சபாநாயகரை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சி. விஜயபாஸ்கர் மற்றும் சி. வி. சண்முகம் ஆகியோர் தனித்தனியாக வந்து சபாநாயகரை சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அறையில் சந்தித்து என்ன மாதிரியான கடிதத்தை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சி. வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும், அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாகவும் வந்து சபாநாயகரிடம் மனுக்களை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மனுக்கள் மீது அதாவது சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடா தேர்வு குறித்து தங்கள் அணியை சார்ந்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில்